ஹலோ கைஸ், நான் ரமணி. உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு ஹெல்த்தியா ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னா இதை யோசிக்காம ட்ரை பண்ணுங்க. அடிப்பொலியான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் பார்க்கலாமா எப்படி பண்றதுன்னு? ஒரு கப் பச்சரிசியை தண்ணி ஊத்தி ஒரு 2 hours ஊற வச்சுக்கலாம். இப்ப ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்து தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்திட்டு அதுல ஒரு கப் அளவுக்கு சாதம், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 5-6 ஏலக்காயோட விதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச அரிசியை இதுல சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு வெள்ளை எடுத்து அதை கரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு கட் பண்ண தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். கூடவே கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். லாஸ்டா ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ஒரு டீப் கடாய் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா நெய் தடவிக்கலாம். ஏற்கனவே கலந்து வச்சிருந்த மாவை இதுல ஒரு 2 கரண்டி ஊத்திக்கிறேன். வறுத்து வச்ச எள்ளு, தேங்காய் இது எல்லாத்தையும் மேல தூவிக்கலாம். இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃபிளேம்ல வேக வைக்கலாம். வெந்ததும் திருப்பி போட்டு ஒரு 5 minutes வேக வச்சுக்கலாம். அவ்வளவுதான், கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெடி. இதை நான் பச்சரிசியில செஞ்சேன். உங்களுக்கு வேணும்னா இதை மில்லட்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க. டீப் ஃப்ரை பண்ணாம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சாஃப்டா புசு புசுன்னு இந்த தேங்காய் நெய்யோட ஃபிளேவர் செம்மையா இருக்கும் சாப்பிட. இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கூட கொடுத்து விடலாம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி போஸ்ட் பண்ணிருக்கேன், வேணும்னா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.